அன்பிற்கினியவர்களே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் அனைவருக்கும் முதற்கண் அன்பு கலந்த வரவேற்பு நிறைந்த வணக்கத்தை எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வாரம் ஒரு இடைவேளை, இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் ஒரு சில காரணங்களினால், தவிர்க்க முடியாத காரணங்களினால் அதை இடம்பெற முடியவில்லை. எனவே அதற்காக வருந்துகிறோம். இந்த வாரத்திலிருந்து தொடர்ச்சியாக இதை கண்டிப்பாக நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்திலேயும் பெருமகிழ்ச்சியோடு இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே பல பேர் பங்கெடுக்கின்றீர்கள், பல பேர் இதை பார்க்கின்றீர்கள், நிறைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கின்றீர்கள். ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த நேரத்திலே சந்தேகங்கள் என்ற வகையிலே தெளிவுபடுத்தி கொள்கின்ற ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்கின்றோம். திருப்பலி என்ற திருவழிபாட்டு கொண்டாட்டம் என்பதை பற்றிய தலைப்பிலே நாம் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் இதை பற்றி நாம் கலந்து ஆலோசித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இறை அருளை வேண்டி தூய ஆவியானவருடைய தூண்டுதலோடு அன்னை மரியாவினுடைய உடனிருப்பு நமக்கு இருக்க வேண்டுமாயும் இந்த நேரத்திலே இறைவேண்டல் செய்து இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அன்பு சகோதரர் பஸ்கால் அவர்கள் துவக்கி வைப்பார். எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து வழிநிறுத்தி வர இறைவா, அறிவோம் திருமறை மூலமாய் நாங்கள் அநேக காரியங்களை தெளிவுபடுத்துவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த நேரத்தை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த அறிவோம் திருமறையை ஒளிபரப்பு செய்கிற லூர்து டிவி, இது எடுத்து நடத்துகிற அருமையான பங்கு தந்தை, இதை காண்கின்ற ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பயனும் உள்ளதாக இருக்கட்டும். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது பொற்கரத்தில் ஒப்புகிறோம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பரும் அன்னை மரியின் தவப்புதல்வராக இயேசு கிறிஸ்து மூலமாய் உமக்கை எடுக்கிறோம். ஜீவனும் பரிசுத்தமைக்கு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம திருப்பலியை பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம். ஆமாம். திருப்பலியில் முன்னுரை, வரவேற்பு, முதல் வாசகம், அப்புறம் பல்லவி, பதிலுரை பாடல், அப்புறம் அதுக்கப்புறம் இரண்டாம் வாசகம், அப்புறம் நற்செய்தி, வாழ்த்துளி, இதெல்லாம் நல்லா பார்த்தோம். அநேகருக்கு இதை ஒரு புரிந்து கொள்வது ஈஸியாக இருந்துச்சு. இதில் ஒரு டவுட் அவங்க சொன்னாங்க, அதாவது யாரோ கேள்வி அதை விளக்குறதுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு மறைமுறையை பற்றி பார்க்கலாம். ஓகே, சந்தோஷம். ஃபாதர், நம்ம பரிசுத்த ஆவி பங்குலேருந்து ஒரு அன்பர் கேட்டிருந்துக்கிறாரு. நற்செய்தி வாசகம் ஆரம்பிக்கும் போது, இப்போ மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்னு குருவானர் சொல்லும்போது 3 சிலுவை அடையாளம் வரைகிறத பற்றி நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் ஃபாதர். ஆமாம். அவரோட டவுட் என்னன்னா, சில பேர் அந்த டைமில் பிதாசுதனும் சேர்த்து போடுறாங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபாதர். இதுக்கு விளக்கம் சொல்லுங்கள் ஃபாதர். இது என்னென்னா பழக்க தோஷம், வேற ஒன்றும் இல்லை. அச்சிஷ்ட சிலுவை அப்படின்னு போடும்பொழுது உடனே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிடுவோம்னா பிதாசுதன் அப்படின்னு போட்டுருவோம். இது பழக்க தோஷம். அது அந்த மாதிரி செய்கிறாங்க. உடனே நான் என்ன சொல்லக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது தப்பு, அது வேலிட் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. அவருடைய பக்தி முயற்சியில் அதெல்லாம் செய்கிறாங்க. எளிமையான ஒரு விசுவாசம், இதெல்லாம் நாம் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒழுங்கான ஒரு முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. யாரையும் இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு தீர்ப்பிடுவதற்காக இல்லை. ஆனால் இப்படி தான் நம்ம செய்யணும், இதுதான் முறை அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நற்செய்திக்கு முன் மத்தேயு நற்செய்தியிலிருந்து வாசகம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 சிலுவை அடையாளங்களை வரைகின்றார்கள். இது எந்த விதத்திலையும் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை அந்த ஜெபத்தோடு தொடர்புடையது இல்லை. அதனால் அதை தொடர்ந்து உடனடியாக தந்தை, மகன், தூய ஆவியார் அப்படின்றதும் தேவையில்லை. ஆக இந்த 3 முறை சிலுவை அடையாளம் என்பது எதற்காக அப்படின்னா, புலன்களால் இதை கேட்டு மனதில் இதை இருத்தி நம் வாழ்வில் இதை கடைபிடிப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரியவும், நற்செய்தியை கேட்பதற்கு ஒரு முன் தயாரிப்பாகவும் அருள் வேண்டியும் இதை நாம் செய்கிறோம். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தின் வழியாக நற்செய்திக்கு கேட்பதற்கு நம்மையே நாம் தயாரிக்கிறோம். அதே போல் குருவானவர் என்ன செய்யணும் தெரியுங்களா? நற்செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் பீடத்துக்கு முன் வணக்கம் செலுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த நற்செய்தி தகுந்த முறையில் எடுத்தெடுக்க என்னுடைய நாவை தூய்மைப்படுத்தியருளும், என் வாயை
நீர் திறந்தரலும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்தை அவர் தலைவணங்கி சொல்லி தன்னுடைய அந்த உதட்டிலே சிலுவை அடையாளம் வரைந்து அவர் அந்த நற்செய்தி அறிவிப்புக்கு செல்வார். அதுதான். ஆக இந்த அந்த 3 சிலுவை அடையாளம் என்பது அச்சிஷ்ட சிலுவை என்ற அந்த ஒரு பாரம்பரியமான அந்த ஜெபத்திற்கு உட்பட்டது அல்ல. சரிதானுங்களா? ரைட். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நன்றி ஃபாதர். இன்னைக்கு நம்ம அந்த மறைவுரையை பற்றி சொல்லுங்க சார். மறைவுரை ஏன்னா நற்செய்திக்கு அப்புறம் ஆமாம் எல்லா திருப்பி மறைவுரை வைக்கலாம். ஆமாம் ஆமாம். மறைவுரைன்னா என்ன அதை பற்றி சொன்னீங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். மறைவுரை என்பது இறை வார்த்தை பகுதியினுடைய ஒரு முத்தாய்ப்பாக அமைகிறது. மறைவுரை என்பது கண்டிப்பாக இறை வார்த்தையினுடைய ஒரு தொடர்ச்சியாக நீட்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராட்டஸ்டன்ட்ஸ் நம்முடைய பிரிவினை சபை சகோதரர்கள் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நற்கருணை என்பது ராப்போசனம் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் இறைவன் இயேசுவினுடைய தொடர் பிரசன்னம், அது ஆண்டவர் இயேசுவினுடைய திரு உடலாக இரத்தமாக மாறி நற்கருணையாக இயேசு நம்மோடு இருக்கிறார் வாழ்கிறார் என்ற அந்த ஒரு விசுவாச உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எப்படி ஆண்டவர் இயேசு அந்த ரா உணவை கொண்டாடினாரோ அதே போல நாமும் இந்த ரா உணவை கொண்டாடுகின்றோம். எனவே அந்த ரா உணவு கொண்டாட்டம் தான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். எனவே அவர்களுக்கு எது முக்கியம் அப்ப என்று சொன்னால் இறை வார்த்தை பகிர்வு, இறை வார்த்தை வாசித்தல், இறை வார்த்தை போதித்தல், அறிவித்தல், அதுதான் மெயின். யூதர்களுக்கும் இந்த இறை வார்த்தையை கேட்டல், இறை வார்த்தையை அறிவித்தல். ஆண்டவர் இயேசு பாருங்க, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் ஏட்டுச் சுருளை கொண்டு வந்து ஏவலர் கொடுத்தார், அதை அவர் விரித்து படித்தார். ஆண்டவருடைய ஆவி என் மேல் இருக்கிறது என்று சொன்னார். பிறகு எல்லோரும் அமர்ந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதிசயமாக அவர்களுக்கு இருந்தது என்பது பார்க்கின்றோம். எனவே யூதர்களுடைய பாரம்பரியப்படி இந்த இறை வார்த்தை விளக்கம், இறை வார்த்தை நீட்சி என்பது மறைவுரையாக நமக்கும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குரான், இந்த குரானை படித்து குரானுக்கு விளக்கம் கொடுப்பார்கள். இந்த குரான் விரிவுரையாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த குறிப்பாக அந்த அந்த மசூதியில் இருக்கக்கூடிய தலைமை அருட்பணியாளர், தலைமை குரு முல்லா, அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா இதுக்கு பற்றிய விளக்கத்தை அவர் எடுத்து சொல்வார். ஆக இறை வார்த்தை வாசிப்பு என்பது ஒன்று. ஏனென்றால் இந்த இறை வார்த்தை, இந்த பைபிள் சொன்னோம்னா நம்முடைய 3 சமயங்கள் நான் சொன்னேன், ஒரு கடவுள் கொள்கை கொண்ட 3 சமயங்கள், யூத சமயம், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமிய சமயம், 3 பேருக்கும் இது போன்ற வெளிப்படுத்தப்பட்ட இறை வார்த்தை என்பது உண்டு. இதில் ஒன்றும் சேர்க்கவும் முடியாது, இதில் ஒன்றும் நீக்கவும் முடியாது. இந்த இறை வார்த்தை என்பதை வாசிப்பார்கள். இந்த இறை வார்த்தையை இன்றைக்கு அதை அவர்கள் விளக்கி சொல்வார்கள். எனவே மறைவுரை என்பது நம்முடைய திருவழிபாட்டிலே ஒரு நீக்க முடியாத ஒரு அங்கமாக மற்ற இறை வார்த்தையோடு சேர்ந்து விட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்போ உங்கள் கேள்வி என்னன்னாக்கா மறைவுரை என்றால் என்ன? ஒரு சிம்பிளாக அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, மறைவுரை என்றால் இறை வார்த்தை பகிர்வு. இறை வார்த்தை பகிர்வு. இப்போ முதல் ஆதி கிறிஸ்துவர்கள் பாருங்கள், அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவர்கள் அப்பம் பிட்குவதிலும் அதற்கு முன்பாக இறை வார்த்தையை கேட்பதிலும் அவர்கள் நிலைத்து நின்றார்கள். அப்போ இறை வார்த்தையை கேட்பதும் அப்பம் பிட்குதலிலும் அவர்கள் நிலைத்து நின்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த முதல் பகுதியை தான் நம்ம இப்போ ஏறக்குறைய முடிக்க ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அப்போ இறை வார்த்தை பகிர்வு, இறை வார்த்தை விளக்கம் யார் கொடுத்தது? அங்கே வீட்டினுடைய தலைவர் கொடுத்தார். ஏனென்றால் அன்றைக்கு அந்த திருச்சபை என்று சொல்லக்கூடியது அல்லது கோவில் என்று சொல்லக்கூடியது, ஆலயங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் குடும்பத்திலே இருந்தது. அப்போ குடும்ப திரு அவையாக, குடும்ப ஆலயமாக, கோவிலாகத்தான் இருந்தது. அங்கேதான் அவர்கள் கூடினார்கள். அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அதை இறை வார்த்தையை வாசித்து அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து அறிவித்தார். இதுதான் மறையினுடைய தொடக்கம். திருச்சபை தோன்றதுக்கு முன்னாடி சொல்றீங்க இல்லையா? திருச்சபை தோன்றிடுச்சே, தொடக்க கால ஆதிகால கிறிஸ்துவர்கள் அப்படின்னாலே திருச்சபை தோன்றியாச்சு. முதல் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே திருச்சபை ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த முதல் கிறிஸ்துவர்கள் என்ற அந்த நிலையிலிருந்தே பார்த்தோம் என்று சொன்னால் இறை வார்த்தை பகிர்வு, இறை வார்த்தை விளக்கம் என்பது மறைவுரையாக
அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அது கடைபிடித்து வருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான இறை வார்த்தை பகிர்வு இருக்குது. இந்த ஹாமிலி, செர்மன், மறைவுரை அப்படின்லாம் சொல்கிறோமே, வெவ்வேறு வகையில் இந்த இறை வார்த்தை பகிர்வை நாம் செய்யலாம். உதாரணமாக பாருங்கள், இறை வார்த்தை பகிர்வு என்பது சாதாரணமாக நான் சொன்ன பார்த்தீங்களா, அன்பியங்களில் நீங்கள் ஒன்றாக கூடுறீங்க, அப்போ இறை வார்த்தையை நீங்கள் பேசி ஒருத்தருக்கு அவங்களுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அது இறை வார்த்தை பகிர்வு. அது மறைவுரையா? இல்லை, ஏனென்றால் அது திருவழிபாட்டில் இடம்பெறவில்லை. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பைபிள் ஸ்டடி, அதாவது ஒரு 5 பேர் ஒன்றாக நீங்கள் கூடுகின்றீர்கள். இது பேர் தான் பைபிள் கம்யூனிட்டி ஆர் பைபிள் குரூப் என்று சொல்வார்கள். இந்த வேதாகம இந்த குழு என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பகுதியை எடுத்து வாசித்து அந்த பகுதியை அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு அறிவுபூர்வமாக அதை அணுகி அவர்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் பைபிள் ஷேரிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. கலந்து ஆலோசிக்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தர் அந்த பைபிள் பற்றி விளக்கம் சொல்லுவார், மற்றவர்கள் அதை கேட்பார்கள், அதுலேருந்து அதை இன்டராக்ட் பண்ணுவாங்க. இது மறைவுரையா? இல்லை, இது பைபிள் ஸ்டடி இல்லைன்னா பைபிள் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங் அப்படின்லாம் நிறையா வருது. அப்போ அங்கே என்ன செய்கிறாங்க, இறை வார்த்தையை அவங்க வச்சுக்கிறாங்க, இறை வார்த்தையை வாசிக்கிறாங்க. இறை வார்த்தையை வாசித்து முடித்த உடனே அவங்க ஃபயரி ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்க தூய் ஆவியானவருடைய அருங்கொடை அந்த இயக்கங்கள் எல்லாம் இது தான் செய்கிறாங்க. அது மறைவுரையா? இல்லை, அது கரிஸ்மேட்டிக் ப்ரீச்சிங் அல்ல காஸ்பல் ப்ரோக்ளமேஷன் அப்படின்னு, நற்செய்தி அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆக இறைவார்த்தை பகிர்வை வெவ்வேறு விதமாக நாம் செய்யலாம். ஆனால் திருவழிபாட்டில் இறைவார்த்தை பகிர்வு என்பதுதான் மறைவுரை. அப்போ மறைவுரைக்கான ஒரு சில வரைமுறைகள் இருக்கிறது, மற்றதெல்லாம் மறைவுரை அல்ல. இந்த இறைவார்த்தைக்குரிய அந்த மறைவுரை என்பது திருவழிபாட்டில் இடம்பெறுகின்றதுக்கு ஒரு சில வரைமுறைகள் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்டெப்பை நம்ம சொல்லலாம். முதல்ல இறை வார்த்தையை வாசிப்பது, அப்போ நற்செய்தி அல்லது வாசகங்கள். இரண்டாவது, இந்த நற்செய்தியை மையமாக வைத்து இறை வார்த்தையை மையமாக வைத்து ஒரு சிறிய உரை ஆற்றுவது. மூன்றாவது, இந்த உரையோடு விளக்கத்தோடு நின்று விடாமல் இன்றைக்கு இந்த இறை வார்த்தை எனக்கு என்ன சொல்கிறது என்பதை இன்றைக்கு நாம் கண்டுபிடிப்பது. இதை தான் என்ன சொல்வார்கள் அப்படின்னாக்கா, முதல்ல நற்செய்தி அறிவிப்பது, ப்ரோக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது, இந்த இறை வார்த்தையை விளக்கி சொல்வது, இன்டர்பிரேட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. மூன்றாவது, இதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளிகபிள் பண்ணுறது, நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி செய்வது என்பது ஹெர்மனாய்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அப்ளிகேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஃபார் டுடேஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூன்றும் மிக முக்கியமானது. நீங்கள் 2 நிமிஷம் பிரசங்கம் வச்சாலும் மறைவுரை ஆற்றினாலும் இது மூன்றும் மிக முக்கியமான ஒன்று. எனவே இதை மூன்றையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு மறைவுரை, மற்றதெல்லாம் மறைவுரை கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்தோனியார் திருவிழா வந்தது, அந்தோனியாரை பற்றி நான் நிறைய சொன்னேன் அந்த மறைவுரையில். அப்போ நான் சொன்னேன், இறை வார்த்தையின் அடிப்படையில் இந்த பகிர்வை நான் செய்யணும்னாலும் அந்தோனியாருடைய திருவிழா என்பதனால் அதை நான் விளக்கம் சொல்லுவதற்காக அந்தோனியாருடைய வாழ்க்கையை நான் மையப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது தீமேட்டிக் ப்ரீச்சிங், ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாப்பிக்கை அடிப்படையில் நாம் செய்வது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டுவல் ப்ரீச்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறது, ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்னை அபிஷேகம் செய்துள்ளார், அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை பற்றி நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு செய்தியை சொல்வது என்பது டெக்ஸ்டுவல். அது ஒரு வகையான. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போசிட்டரி அப்படின்னாக்கா அந்த பகுதியினுடைய அர்த்தம் என்ற அந்த அர்த்தம் இன்றைக்கு எப்படி எனக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று அதையும் நம்ம வெவ்வேறு வகையில் நம்ம செய்யலாம். எனவே மறைவுரை என்பது அடிப்படையில் இறை வார்த்தை பகிர்வு திருவழிபாட்டில். அந்த திருவழிபாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறை வார்த்தையை வாசித்து அறிவிப்பது, இறை வார்த்தையை விளக்கம் சொல்லி உரையாற்றுவது, அந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி அதை நடைமுறையாக்குவது. இது 3 தான் மறைவுரையினுடைய சாராம்சம். அதுதான் அடிப்படை கூறுகளாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றி ஃபாதர். ஃபாதர்,
சில இடத்துல பார்த்தீங்கன்னா மறையுறை நேரத்தில் வேறு லே பீப்புள்ஸோ வேற யாரோ அவங்களுடைய ப்ரேயர்ஸையோ அவங்களுடைய இதையோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே, இதை செய்யலாமா ஃபாதர்? மற்றவங்க அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை குருவானர் மட்டும்தான் குருவானர் தவிர வேற யாராவது மறைவுரை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு. மற்றவர்கள் அதாவது திருவழிபாட்டில் மற்றவர்கள் மறைவுரை ஆற்றுவது என்பது, அதாவது மற்றவர்கள்னு சொன்னால் குருக்களை தவிர்த்து அல்லது தியாகோன்களை தவிர்த்து மற்றவர்கள் மறைவுரை ஆற்றலாமா, மறைவுரை இடத்தை அவர்கள் நிரப்பலாமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது நிச்சயமாக முடியாது. ஏன்னா திருவழிபாட்டில் தலைமையேற்று திருவழிபாட்டை நடத்துகின்றவர் யார்? குருக்கள். அந்த தலைமை திருப்பலி ஆற்றுகின்ற குருவானவர். அவர் தான் முதல்ல அந்த பிரசங்கத்தையே வைக்கணும், அந்த மறைவுரை ஆற்றணும். அவர் ஆற்றாத அந்த சமயத்தில் எப்படி நற்செய்தியை மற்ற குருக்களும் படிக்கலாமோ, அல்லது தியாகோன்கள் இருந்தால் அந்த தியாகோன்கள் நற்செய்தியை படிக்கலாமோ, அறிவிக்கலாமோ, வாசிக்கலாமோ, அதே போன்று மற்ற குருக்களும் அல்லது அந்த தியாகோனும் மறைவுரை ஆற்றலாம். ஆனால் மற்றவர்கள், அதாவது பொது நிலையினர் என்று சொல்லக்கூடிய இறை மக்கள் அந்த இடத்தை அந்த நேரத்திலே பயன்படுத்துவது என்பது சரியல்ல. அவர்கள் மறைவுரை ஆற்ற முடியாது. ஏனென்றால் அது குருக்களுக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பணி. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஷப் பூசை வைக்கும் பொழுது யாராவது ஒரு ஃபாதர் வந்து நற்செய்தி வாசிக்க போகிறாருனாக்கா அவர் வந்து பிஷப்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்குறார். ஏன் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு மறைமாவட்டத்தில் ஒரு ஆயருக்குத்தான் இந்த அறிவிப்பு பணி என்பது தலைமையாக ஒரு கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துஸ் டோமினோஸ் அப்படின்ற 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தினுடைய ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏட்டில் மிக தெளிவாக இது சொல்லப்படுகிறது. இறைவார்த்தை அறிவிப்பு என்பது அந்தந்த தள ஆயருடைய தலைமையாகிய ஒரு கடமை, பணி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் போய் மறைவுரையை ஆற்றக்கூடாது. நீங்கள் போய் அந்த நற்செய்தி அறிவிப்பது என்பதை அவருக்கு தான் அந்த ப்ரிவிலேஜ், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு கடமை. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஆயர்கள் குருக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கின்றார்கள். நற்செய்தி படிக்கவும் அல்லது மறைவுரை ஆற்றவும் அவர்களுக்கு அந்த பணியை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த ஆசீர்வாதத்தை போய் அவங்க வாங்குறாங்க, பிஷப்ட்ட வாங்குறாங்க. ஏன்னால் குருத்துவத்தினுடைய நிறைவு யார்? ஆயர். அந்த இறைவார்த்தையை எடுத்துரைக்கின்ற தலைமை பணியாளர் யார்? ஆயர். அவர் தான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து போங்க, நான் தான் வைக்கணும், நான் தான் படிக்கணும், நீங்கள் போய் படிங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதாகத்தான் அது இருக்கிறது. எனவே டெஃபினட்டாக சொல்கிறேன், மற்றவர்கள் அந்த நேரத்தில் அந்த இடத்திலே மறைவுரை ஆற்றுவது என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். சொல்லுங்களா? ஓகே. இதே ஒரு 4-5 சாமியார் பூசை வைக்கிறாங்க, திருப்பலி நிறைவேற்றா. ஆமாம். அப்போ வாசகம் ஒரு சாமியார் வாசிக்கிறார், நற்செய்தி வாசிக்கிறார். ஆனால் வேறு ஒருவர் மறைவுரை கொடுக்கிறார். ஆமாம், அது கண்டிப்பாக கொடுக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், டீக்கன்ஸ் இருப்பாங்க, தியாகோனினுடைய முதன்மையான பணி என்ன என்று சொன்னால் அறிவிப்பு பணி. அறிவிப்பு பணி. இப்போ அந்த அறிவிப்பு என்பது நற்செய்தியை படிப்பது, நற்செய்தியை வாசிப்பது என்பது தான் அறிவிப்பு பணி. ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அந்த டீக்கன்ஸுங்களுக்கு நம்ம மறைவுரை ஆற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் கொடுத்துடுறோம். நல்லது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அந்த மறைவுரை ஆற்றுகின்ற அந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது, அவருக்கு அந்த பணி இருக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு என்ற பணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு கான்செப்டில் மற்ற குருக்களும் இதை வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். இதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒருத்தர் நற்செய்தி வாசிக்கலாம், ஒருத்தர் மறைவுரை ஆற்றலாம், கண்டிப்பாக அது செய்யலாம். அதில் வந்து மாற்று கருத்தை ஒன்றும் கிடையாது. நன்றி ஃபாதர். மறைவுரைனா என்னன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, மறைவுரையை தந்தை தான் திருப்பலி நடத்துறவர் தான் நடத்தணுமா, வேற யாரும் வைக்கலாம்னா நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, குருவானவர் தான் செய்யணும்னு. இப்போ இன்னொரு கொஸ்டின், மறைவுரை எவ்வளோ நேரம் வைக்கலாம்? அது நாள்தோறும் வைக்கலாமா? கரெக்ட். நல்ல அருமையான ஒரு கேள்வி. இது ரொம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல மறைவுரை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் இடம்பெறுவது என்பது மிகவும் விரும்பத்தக்கது.
ரொம்ப இட்ஸ் என்கரேஜ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துது அந்த திருவழிபாட்டு முறைமை. அந்த ஒரு சில செயல்பாடுகள் என்கரேஜ்ட் அப்படின்னா அதை இன்னும் அதிகமாக நம்ம வளர்க்க வேண்டும். ஒரு இறை வார்த்தையை வாசித்து விட்டு உடனடியாக நாம் நற்கருணை பவனிக்கு நற்கருணை பகுதிக்கு செல்வது என்பது சரியல்ல. அந்த இறை வார்த்தை இன்றைக்கு எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு திருப்பலியிலேயும் கூட இந்த இறை வார்த்தை பகிர்வு வைக்க வேண்டும். சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம பசிலிக்கா பங்கில் 3 திருப்பலியை நான் ஆற்றுகின்றேன். 3 திருப்பலிகளிலும் 3 மறைவுரை இடம்பெறும். ஆனால் ஒரு மறைவுரை இன்னொரு மறைவுரை போன்று அதையே ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு மறைவுரையும் ஒவ்வொரு கருத்தின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். ஏனென்றால் நிறைய பேர் நம்ம வீடுகளிலே தொலைக்காட்சி வழியாக, நம்ம லூர்து தொலைக்காட்சி வழியாக திருப்பலியை அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள், பார்க்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த இறைவார்த்தை பகுதிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு வச்ச பூசையை நீங்கள் திருப்பியும் 5 மணிக்கு நீங்கள் சாயந்தரம் அந்த பூசையில் அந்த மறைவுரை ஆற்றுகிறீர்கள்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரெப்படேஷன் ஆகிடும், போர் அடிக்கும். அப்போ புதிய ஒரு கருத்தை நீங்கள் சொல்வது என்பது நல்லது. எனவே அடிப்படையில் ஒவ்வொரு திருப்பலியிலேயும் நற்செய்திக்கு பிறகு ஒரு சிறிய அளவாவது அந்த மறைவுரை என்பது இடம்பெறுவது நல்லது. ஆனால் ஒரு சில சாமியாருங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தந்திரமாக அந்த மறைவுரை என்ற பகுதியை எடுத்துட்டு முன்னுரை என்ற பகுதியிலேயே நற்செய்தி, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இதெல்லாம் சொல்லுகிறார், போகிறார், வராருன்ட்டு முன்னுரையிலே முடிச்சிடுறாங்க. அது தப்பு. முன்னுரையில் மறைவுரை இருக்கக்கூடாது, மறைவுரையில் முன்னுரை இருக்கக்கூடாது. இது ரொம்ப தலைகீழான மதிப்பீடுகள். முன்னுரைனா முன்னுரையோடு முடிச்சுக்கணும். நான் முன்னுமே சொன்ன மாதிரி திருப்பலிக்கான முன்னுரை. நீங்கள் பாட்டு உலகத்தையெல்லாம் கதையெல்லாம் சொல்லிருக்கூடாது. திருப்பலிக்கான முன்னுரை, இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கின்றோம் அப்படின்னு அந்த முன்னுரை முடிக்கணும். ஆனால் சில நேரங்களில் இன்றைய நற்செய்தியிலே இப்படி எப்படிலாம் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு அப்படின்னு முன்னுரையிலேயே மறைவுரையை முடிச்சிடுறது. அது சரியில்லை. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அரை மணி நேரத்தில் பூசையை முடிக்கணும் அப்படின்றதுனால. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம ஆட்களும் கூட பார்த்திங்கன்னா அது தவறு. ஒரு சில பேர் விளையாட்டாக கூட சொல்கிறாங்க, ஃபாதர் இன்றைக்கி நல்லா அருமையாக பூசை இருந்தது ஃபாதர். அப்படியா, சந்தோஷம், அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க ஃபாதர். அப்போ அரை மணி நேரத்தில் முடிச்சது தான் உங்களுக்கு நல்ல பூசை அப்படின்னாக்கா நீங்கள் எதுக்கு வரீங்க? நீங்கள் எதுக்கு வரீங்க? வந்த உடனே நீங்கள் கடையில் பொருள் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு தான் வரீங்களா, அல்லது அழுகின மாம்பழம் வாங்கிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, உடனே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ நல்ல பொருளை வாங்கிறதுக்கு தான் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும் நீங்கள். ஆனால் வந்துட்டு உடனே போனாலும் கெட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. எனவே மறைவுரை என்பது அன்றாடம் இருப்பது மிகவும் நல்லது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதணும். ஓகே ஃபாதர், இப்போது நீங்கள் இந்த மறைவுரை சொல்லும்போது கட்டாயங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை ஃபாதர், என்கரேஜ்மெண்ட்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ அது அந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற வத்திகான் சங்க ஏடுலலாம் சொல்கிறீங்களே ஃபாதர், அப்போ அதை கட்டாயப்படுத்தலையா ஃபாதர்? மறைவுரை வச்சே ஆகணும்னு சொல்லலையா யாரும்? அதாவது டெய்லி மறைவுரை அதுதான் கட்டாயம் இல்லை. ஓ. ஆனால் சண்டே, ஞாயிறு திருவழிபாடு மற்றும் பெருவிழாக்கள், அந்த மாதிரியான கடன் திருநாட்கள் திருவழிபாடு கண்டிப்பாக மறைவுரை இருந்தே ஆகணும். அது பேர் தான் செர்மன் அப்படின்னு சொல்கிறது. ஹாமிலி அப்படின்றது ஷார்ட்டு, அதுதான் ஹாமிலி அப்படின்வாங்க. இது செர்மன். இப்போ மறைவுரை அப்படின்றது சண்டேஸ்லேயும் மற்ற நாட்கள்லையும் பெருவிழா நாட்களிலும் வைத்தோம் என்றால் அது நீண்ட மறைவுரையாக இருக்கும். இப்போ நான்லாம் நாட் லெஸ் தேன் 15 minutes, கண்டிப்பாக 15 நிமிஷம் நான் வைப்பேன். இப்போ ஒவ்வொரு நாளும் 5 நிமிஷம் வைக்க முடியுமா? ஒரு 3 minutesல 3 நிமிஷத்தில் நீங்கள் முதல்ல முடிச்சிடணும். அதுதான் ஹாமிலி ஆச்சுங்களா. அதனால் கட்டாயம் என்பது என்கரேஜ் எவ்ரிடே. சண்டேஸில் மற்றதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். அதனால் புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் மறைவுரை ஆற்றலாம் அப்படின்னு முதல்ல குருக்கள் அப்படின்றவங்க தான், தியாகோன் அப்படின்றது தான். கண்டிப்பாக லேமன் இல்லை. இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னாக்கா இந்த கேட்டகிஸ்ட் இருப்பாங்க, அவங்களும் நல்லா இறை வார்த்தையை எடுத்து விளக்கமாக சொல்லுவாங்க. ட்ரெயின்டு கேட்டகிஸ்ட் இருக்காங்க, அவங்க போய் அந்த இடத்த பிடிக்கலாமா? நோ. ரிலீஜியஸ் சிஸ்டர்ஸ் நோ. வேறு யாருமே அது விடக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உதாரணமாக பாருங்களேன், மறைவுரையில் வேறு எதையாவது பயன்படுத்தலாமா? முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். விவிலியத்தை தவிர
இறை வார்த்தையை தவிர மற்றதை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் காட்டி அதை பயன்படுத்தலாம். ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, ஒரு சில முற்போக்கு சிந்தனைவாதிகள் நற்செய்திக்கு பதிலாக திருக்குறளை படிக்கிறாங்க. ஏனென்றால் இதுவும் நற்செய்தி தானே அப்படின்றாங்க. அப்புறம் இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இன்டர் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் டயலாக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பல்சமய உரையாடல், பல்சமய உறவு அப்படின்ற வகையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவங்க அப்படின்னு ஒன்றாக இருக்கின்ற அந்த இதில் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த நற்செய்திக்கு பதிலாக குரான்லேருந்து ஒன்று படிக்கிறாங்க, கீதையிலேருந்து ஒன்று படிக்கிறாங்க. அப்சல்யூட்லி எல்லாம் ஃபர்பிடன். இதெல்லாம் திருவழிபாட்டில் செய்யக்கூடாது. நீங்கள் தனியாக ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, படிங்க. அசம்பிளி நடத்துகிறீங்க, நிச்சயமாக படிங்க. ஒரு கருத்தரங்கில் கண்டிப்பாக படிங்க. அதனால் இந்த ஒரு விதிமீறல்கள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றது தான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஃபாதர், சில அருட்பணியாளர்கள் நம்ம தந்தையர்கள்லாம் குட்டி கதையெல்லாம் சொல்கிறாங்க ஃபாதர். அப்போ அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது, அவங்க சொந்த இது, அவங்களோட படித்த இடம், முன்னாடி பங்கில் வேலை செஞ்சதுன்னு ஒரு இன்சிடென்ட்லாம் சொல்லி இந்த மறையுறையிலே சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கணும், நற்செய்தியிலேருந்து எடுக்கணும், அதை லிங்க் பண்ணணும் மற்ற 2ஆம் வாசகம் 1 வாசகத்தோடனே. இது எப்படி ஃபாதர் எடுத்துக்கணும்? இது முறையா, கரெக்டா? அவங்க இந்த கதை சொல்கிறதுனா முறையா சரியான்னு கேட்குறீங்களா? ஆமாம் ஆமாம் ஃபாதர், அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறது, அவங்களோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்கிறது. ரைட்டு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதல்ல இறை வார்த்தை அறிவிப்பு, ப்ராக்ளமேஷன். 2வது அதனுடைய விளக்கம், இன்டர்பிரிட்டேஷன். 3வது ஹெர்மனாய்டிக்ஸ். இது 3 தான் அடிப்படை கூறுகள் சொன்னேன். இப்போ ஒரு மறைவுரையை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது மனித மைய முறை, ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் இருக்குது. இது மறைக்கல்விக்கு உரிய ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னா ஜெர்மன் நாட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஜெர்மன் நாட்டில் ஆரம்பித்த அந்த மனித மைய முறை என்பதை நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து, குறிப்பாக திண்டிவனம் தமிழ்நாடு திருவழிபாட்டு விவிலிய மறைக்கல்வி நிலையம் இருக்குது, TNBCLC அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்திலிருந்து 3 பேர் படிக்க போனாங்க ஜெர்மனி நாட்டுக்கு. ஃபாதர் பெக்கர், ஃபாதர் கரோஃப், அவங்க 2 பேரும் இவங்களை அனுப்புனாங்க. ஒருத்தருக்கு பேர் கஸ்பார் குண்டிப்பள்ளி என்ன இருக்கிறாரு, இன்னொருத்தர் பேர் திருவாளர் முடியப்பன் என்ன இருக்கார், இன்னொருத்தர் திரு அந்தோனி செல்வம். இந்த 3 பேரையும் அனுப்புனாங்க. இவங்க படித்த அந்த மறைக்கல்வி அறிவிக்கின்ற போதிக்கின்ற அந்த ஒரு யுக்தி தான் மனித மைய முறை. இந்த ஹியூமன் சென்டர்ட் அப்ரோச் மனித மைய முறையில் எப்படி வரும் அப்படின்னா, எடுத்த உடனே நம்மளை டச் பண்ணுற ஒரு இன்சிடெண்ட்டை முதல்ல சொல்லுவாங்க. நம்மளை சார்ந்த, நம்மளை பாதிக்கின்ற, நம்மோடு தொடர்புடைய ஒரு விஷயத்தை முதல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, அதில் இன்ட்ரெஸ்டாக அதில் ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். இந்த சமயத்தில் தான் உங்களுடைய கேள்வி, கதைகளை சொல்லலாமா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் கதைக்காகவே சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது தவிர்க்க வேண்டும். சில பேர் ஜோக்கு சொல்லுவாங்க, அந்த ஜோக்கு சொல்லி ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறது அப்படின்னா அது கதா காலட்சம் இல்லை, நகைச்சுவை மன்றம் இல்லை. மாறாக அந்த கதையையே, அந்த ஒரு நிகழ்ச்சியையே உங்கள் கருத்தோடு தொடர்புடைய வகையிலே, அன்றைய இறை வார்த்தையோடு சேர்த்த வகையிலே நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அது பாராட்டக்கூடிய விஷயம்தான், பொருத்தமான ஒன்று தான். பிஷப்ஸுங்களே செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஷப்பு கதையே சொல்லி கடைசி வரைக்கும் முடிச்சு விடுறாரு. மானாடுது, மயிலாடுது, குயிலாடுது, பாடுது அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அதையே சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. கடைசியில் கருத்து என்ன அப்படின்னாக்கா இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இலக்கிய மன்றம் கிடையாது. உங்கள் கதையெல்லாம், உங்கள் கவிதையெல்லாம், சில பேர் கவிதை, அப்துல் கலாம் கவிதை, அப்புறம் கவிக்கோ ரகுமான் கவிதை, இந்த கவிதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த கவிதை இதோடு தொடர்புடையதாக இருக்குதா? இன்னொரு சாமியார் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லைப்ரரியை தூக்கிட்டு வந்துடுறாரு. அவர் திருக்குறள், திருவாசகம் எல்லாத்தையும் கொண்டாந்து எங்கள் மணிமேகலை, சிவ சிந்தாமணி, குண்டலகேசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கே அடிக்க வச்சிடுறாரு. அடிக்க வச்சுட்டு அவர் மறை உரை ஆற்றுறாரு. இதெல்லாம் யார் கேட்டா? சிவ சிந்தாமணி, குண்டலகேசிலாம் ஒன்று யார் கேட்டா? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் கூட அங்கே வரக்கூடாது. இறை வார்த்தை என்று அந்த விவிலியம் மட்டும்தான் இருக்கணும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு அந்த நேரத்தில் நான் கேட்க விரும்பலை. திருவள்ளுவரும் இதைத்தான் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு எனக்கு என்ன சொல்கிறார், அதுதான் மறைவுரை. அதுதான் மறைவுரை.
எனவே உங்களுடைய திறமையை காட்டுகின்ற இடம் அது அல்ல. மக்களை மனங்களை தொடக்கூடிய இறை வார்த்தையை நீங்கள் எடுத்து சொல்கின்ற அந்த ஒரு விதம்தான் மிக முக்கியம். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்துங்க, ஆனால் இறை வார்த்தையை விட்டு நீங்கள் விலகிடக்கூடாது. இறை வார்த்தையை மக்கள் மனதிலே பதிய வைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இறை வார்த்தையை ஒன்றுமே இல்லாத போயிடுது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கதை சொல்கிறாரு ஒரு ஆயர்னு சொல்லி, கடைசி வரைக்கும் ஒரு வசனத்தை கூட இந்த விவிலியத்திலேருந்து வராது. அந்த மாதிரி இருந்தாக்கா அது சும்மா கதை. அது மாதிரிலாம் மறை உரையை நம்ம அமைக்கக்கூடாது. எனவே மறை உரை என்பது இறை வார்த்தையை மையமாக வைத்ததாக இருக்க வேண்டும். அதை விளக்கம் சொல்வதற்காக, மக்களை ஈர்ப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு யுக்தியாக இந்த கதையையோ அல்லது உண்மை நிகழ்ச்சியையோ நாம் சொல்லலாம். உதாரணமாக மதர் தெரேசாவை பற்றி நம்ம சொல்கிறோம். மதர் தெரேசாவை சொல்லும் பொழுது மக்கள் அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுவார்கள். ஆமாம், அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுவார்கள். ஏன்னாக்கா மதர் தெரேசா எல்லாருக்கும் உரியவங்களாக இருக்கிறாங்க. அதனால் அதை நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சாமியாருங்க நான் ரோமையில் படிக்கும் பொழுது இது சொல்கிறதுக்குன்னே அந்த மறை உரையை ஆரம்பிப்பாங்க. ஏயா நீ எங்கே தான் படித்தா என்னையா, கடைசியில் இதுதான் படித்தியா ரோமையில் போய் நீனு அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். எனவே தற்பெருமைக்காகவோ தன்னுடைய அந்த ஒரு பெருமைக்காக அங்கே போய் சொல்வது என்பது மறைவுரை அல்ல, அது தவிர்க்கலாம். அப்புறம் மறைவுரை பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப நீட்டாக வச்சிடுறாங்க. அது வந்து மறைவுரை இல்லை, அது உங்களுடைய உரை. அதே ஒரே சான்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருந்தார், ஆனால் அருமையான ஒரு அறிவாளி, அருமையான அறிவாளி. நான் பேரை கூட சொல்லலாம், ஏன்னா அவர் இறந்து போயிட்டார். அவர் தந்தை மரி செல்வம். அவரை போல் ஒரு இந்த இறைவார்த்தை துறையில் ஒரு அறிவாளி நான் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விவிலியத்தை அவ்வளவு ஆழமாக அவர் படித்தவர், நல்ல அறிவாளி. ஆனால் பிடிவாதமாக இருப்பார். நான் சொன்னது தான் சரி அப்படின்னு இருப்பார். அவரோடு வாழ்ந்த அனுபவம் எனக்கு உண்டு. அவரிடமிருந்து தான் மறைவுரை எப்படி ஆற்றணும், இறைவார்த்தையை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு சொல்லணுன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அருமையான ஒரு மனிதர். அவர் அடிக்கடி சொல்வார், மறைவுரை ஆற்றுவதை மிகப்பெரிய ஒரு கடவுள் பயத்தோடு நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அதை சொன்னார் அப்படின்னா, நாங்கள் திருப்பலிக்காக ஒரு 3-4 சாமியாருங்க ரெடியாக உடுப்பு போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ மறைவுரை ஆற்றுவதற்கு யார்கிட்டையும் நான் சொல்லலை. அந்த நேரத்தில் போயிட்டு ஃபாதர்கிட்ட என்ன சொன்னேன், சாமி நீங்கள் 2 வார்த்தை சொல்லிவிடுங்க, நற்செய்தி முடிஞ்சவொடனே 2 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். பிடிச்சிட்டாரு அங்கேயே என்ன, ஏயா இறை வார்த்தை என்ன அவ்வளோ உனக்கு ரொம்ப கேவலமாயிடுச்சா, 2 வார்த்தை சொல்லுன்னு இப்போ வந்து சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்லணும். அந்த இறை வார்த்தையை நான் படித்து நான் தயார் பண்ணணும். இதுக்கே அவர் அவ்வளோ பெரிய நல்ல படித்த ஒரு அறிவாளி. அந்த முதல் மொழிபெயர்ப்பு. அதனால் இந்த இறை வார்த்தை பகிர்வு என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நறுக்கா சுவையாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தேவைப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இறை வார்த்தை பகிர்வு அந்த மறைவுரை ஆற்றுவதற்கு முன்பே நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு இப்போ தான் நம்ம மறைவுரையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்வார் ஒரு பிஷப்பு அப்படின்னு. இது வரைக்கும் இப்போ கதா காலேஜுக்கு நடத்திட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரியான முறை தவறி செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் சில நேரங்களில் நாம் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம யாரையும் தீர்ப்பிடக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்படி தான் அப்படித்தான் அப்படின்னு ஒரு 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 வரையறை அமைத்து ஒரு இதில் செட் ஆகி மோல்டு போட்டு அவங்கள அப்படியே எடுக்கிறது தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீடம், கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக நம்ம இருக்கலாம். மறை உரையில் கூட ஒரு சில நேரங்களில் ஜோக் அடிக்கலாம், ஒரு சில நேரங்களில் ஏன்னா தூங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சுவையாக நம்ம அதை கொண்டு வரலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மறைவுரை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும். அது மேலே போணுச்சுனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேலே மனித மூளை அந்த கவனம் என்பதை இழந்து விடுகிறது. அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ரீச் ஆகும். எனவே எவ்வளவு நம்ம சுருக்கமாக சுவையாக மறைவுரையை வைக்கிறோமோ அவ்வளவு நல்லது என்பது தான் என்னுடைய கருத்து. அதுக்காக நான் தான் பெஸ்ட்டு மறைவுரை ஆற்றேன் அப்படி சொல்ல வரல. இதுதான் முறை, இதுதான் எனக்கு என்னுடைய பாணியிலே நான் மறைவுரை ஆற்றுகிறேன், அவ்வளோதான். ஃபாதர், இப்போது மறையுறையில் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ஃபாதர். இறந்தோர் அடக்க திருப்பலி பண்ணுறோம்ல ஃபாதர், ஆமாம், அதில் மறையுறை வைக்கலாமா? ஏன்னா சில விஐபிக்கு வைக்கிறாங்க, சில ஆர்டினரி பீப்புளுக்கு வைக்கிறது இல்லைங்களே ஃபாதர், இதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், கரெக்ட். நீங்கள் அந்த விஐபி ஆர்டினரி அந்த வார்த்தையை தவிர்க்கணும்.
ஓகே அடக்க திருப்பலியில் மறைவுரை நிறைய நேரங்களில் வைப்பது இல்லை அப்படின்ற அந்த ஒரு இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே. மறைவுரை அப்படின்றது திருப்பலியில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அருமையான ஒரு கருத்தை நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. அதனால் இந்த கருத்தை சொன்னவருக்கு ரொம்ப நன்றி. இது கேட்டதுனால உங்களுக்கும் பாராட்டுகள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சாவு திருப்பலியில், அடக்க திருப்பலியில் நம்ம சாமியாருங்க இறந்துட்டா கூட அந்த அடக்க திருப்பலியில் மறைவுரை இருக்குது. அந்த மறைவுரையில் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த சாமியாரை பற்றி பெரிய வாழ்த்து மடல் எழுதி வாசிச்சிடுறாங்க. அது மறைவுரை இல்லை, அது எவோலஜி. அது எப்போ வருதுன்னாக்கா நன்மை கொடுத்து முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் அந்த இறந்த மனிதரை பற்றி நீங்கள் அந்த குருவானவரை பற்றி நல்ல விதமாக பேசுவது பாராட்டக்கூடியது தான். ஏன்னா இருக்கிற வரைக்கும் அந்த ஆளை கருதி கொட்டி விட்டு கடைசியில் அடக்கம் போகிற நேரத்தில் அவர் கேட்குறது கூட வாய்ப்பு இல்லாத நீங்கள் மாட்டு வானவளாக புகழ்ந்து நீங்கள் அடக்கம் பண்ணுறீங்க. பரவாயில்ல, செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த மறைவுரை சமயத்தில் இதை நாம் செய்வது என்பது தவிர்க்கக்கூடியது. இப்போ உங்கள் சித்ரா கேட்டது என்ன அப்படின்னா, அடக்க திருப்பலிகளில் மறைவுரை கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். நான் வைக்கிறேன், ஆனால் அவங்கள பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அதனால் மறைவுரை என்பது அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் இல்லை. ஆனால் கொஞ்சம் கோடிட்டு காட்டலாம். இப்போ அகஸ்டின் என்பவர் இறந்து விட்டார். அவர் நம்முடைய பங்கை சேர்ந்தவர், நல்ல ஒரு விசுவாசி. ஒவ்வொரு நாளும் அவர் திருப்பலிக்கு வந்தார். அவர் நன்மை வாங்கும் பொழுது இப்படியெல்லாம் இருந்தார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை எப்போ சொல்லணும்னா இறை வார்த்தைக்கு அடுத்தபடியாக சொல்லணும். இப்போ இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது? என் வார்த்தையை நம்பி இந்த என் உடலை உண்டு வாழ்கின்றவன் இறந்தும் வாழ்வான், இறப்பினும் அவன் வாழ்வான். அப்போ இந்த அகஸ்டின் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வந்தார். ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலை அவர் உட்கொண்டார். அவர் இன்றைக்கு இறந்ததாக நமக்கு தெரிகிறது, ஆனால் என்றும் வாழ்வான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அந்த மறைவுரையில் அவருடைய வாழ்க்கையையும் நம்ம சேர்த்து கோர்த்து சொல்வது நல்லது. ஆனால் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பதிலாக அந்த செத்துட்டார அந்த அகஸ்டின் என்ற அந்த சாமியாரை முழுசும் சொல்கிறது என்றது தான் தப்பு. அது நம்ம தவிர்க்கணும். இப்போ சித்ரா கேட்டது மாதிரி ஒவ்வொரு திருப்பலியிலேயும், குறிப்பாக அந்த மாதிரியான அடக்க திருப்பலியிலும் மறைவுரை என்பது இறப்பு, உயிர்ப்பு, இந்த மறைபொருளை விளக்குகின்ற ஒரு சிறிய மறைவுரை கண்டிப்பாக இருப்பது அவசியம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாரும் வேதனையின் மத்தியில் இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு முதல்ல ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி அந்த மறைவுரை இருக்கணும். ஏன்னா மார்த்தா மரியாவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த அருகாமையில் இருந்த அந்த செய்தி கொடுத்தார் பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும் மறைவுரை. நீங்கள் பாட்டு அரிஸ்டாட்டில் இப்படி சொல்கிறாரு, கலீல் ஜிப்ரான் இப்படிலாம் சொல்கிறாருன்னாக்கா இருக்கிற வேதனையில் நீங்கள் வேலை தான் பாசுறீங்களே ஒழிச்சு, அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வேணும்? ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். உங்கள் சகோதரன் இன்றைக்கு ஆண்டவர் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய கைகளில் இன்றைக்கு மணிமகுடமாக அந்த தம்பி, உங்களுடைய அண்ணன் இப்படிலாம் இருக்கிறாரு. எனவே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இவர் எவ்வளோ பெரிய மனிதர், எவ்வளோ பெரிய உறவுக்காரர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆறுதலாக இருக்கும். அதனால் கருத்தியல் அடிப்படையில் மிகப்பெரிய வாதங்களையும் கருத்துக்களையும் பெரிய ஒரு தத்துவத்தையும் சொல்கிறதுக்கு பதிலாக ஆறுதலான வார்த்தைகளை ஆண்டவர் இயேசுவின் பாணியில் மறைவுரைகளை சொல்லுங்கள். அது ரொம்ப அவசியம், பாராட்டக்கூடியது. நன்றி ஃபாதர். இப்போ நம்ம பார்த்து இறைவார்த்தை வழிபாட்டில் அடுத்ததாக நம்பிக்கை அறிக்கைன்னு ஒன்று வருது. நம்பிக்கை அறிக்கை ஏன் திருவழிபாட்டில் இடம்பெற்றதுன்னு இப்போ ஏறக்குறைய நம்ம அந்த இறைவார்த்தை பகுதியில் மறைவுரை என்ற பகுதியை நம்ம நிறைவு செய்துட்டோம். அடுத்ததாக வரக்கூடிய அந்த பகுதி நம்பிக்கை அறிக்கை. நம்பிக்கை அறிக்கை. இப்போ உங்கள் கேள்வி என்ன? அதான், இப்போ நம்பிக்கை அறிக்கை ஏன் திருவழிபாட்டில் வருது, பூசையில் வருது, எதுக்காக வச்சுக்கிறாங்க? ஓகே, இப்போ இந்த நம்பிக்கை அறிக்கை என்பது திருவழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. அது எதற்காக அந்த வழிபாட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முதல் வாசகம், ரெண்டாவது வாசகம், இந்த ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது என்ன? பதிலுரை பாடல். இந்த முதல் வாசகத்தை ஒருத்தர் வாசிக்கிறாரு, எல்லாம் கேட்குறோம். ரெண்டாம் வாசகத்தை ஒருத்தர் வாசிக்கிறாரு, எல்லாரும் கேட்குறோம். ஆனால் பதிலுரை பாடலில் ஒருத்தர் சொல்ல நம்ம எல்லோரும் அதில் கூடி ஜெபிக்கிறோம், பங்கு பெறும். பதிலுரை பாடல் முதல்ல சொல்லியிருக்கேன்,
பாடுவது மிகவும் நல்லது. நல்லது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நற்கருணை கொண்டாட்டத்துக்கு வரப்போகிறோம். அந்த நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை புதுப்பித்து கொண்டு அந்த நற்கருணை வழிபாட்டிற்கு நம்ம இட்டு செல்வதனுடைய ஒரு அம்சமாக தான் இந்த நம்பிக்கை அறிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இறைவார்த்தை பகுதியினுடைய நிறைவு. இப்போ மறைவுரை முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த இறைவன் நம்மோடு பேசிவிட்டார். இப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் இறைவனுக்கு நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிவிக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், இஸ்ராயல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் இறைவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த நிகழ்வை நீங்கள் நினச்சி பாருங்கள். கடவுள் என்ன செய்கிறாரு? உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்ற அந்த உறவின் அடிப்படையிலே அந்த உடன்படிக்கையை அங்கே ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், நாங்கள் உங்களுடைய மக்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்களிக்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் முக்கியம். அன்னை மரியாளை ஆண்டவர் வாழ்த்துகின்றார் அந்த வானதூதர் வழியாக. அப்போ அன்னை மரியாள் ஆண்டவரோடு பேசுகின்றார். கடைசியாக இது கடவுளால் முடியும், ஏற்றுக்கிறேன், உதவுமது அடிமை. இந்த ரெண்டும் முக்கியம். அதுபோல தான் இறைவார்த்தை பகுதியினுடைய நிறைவாக ஏறக்குறைய அந்த நம்பிக்கை அறிக்கை வருகிறது. இதுவரைக்கும் ஆண்டவரிடம் பேசினார், நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன், விசுவசிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்ற ஒரு பகுதி தான் அந்த நம்பிக்கை அறிக்கை என்று சொல்லக்கூடியது. அடுத்தது நம்பிக்கை அறிக்கை எப்பொழுதெல்லாம் சொல்லணும்? ஏன்னா நம்ம வந்து யூசுவலா சண்டேஸ்ல தான் சொல்றோம், வேற நாட்கள்ல சொல்றது இல்லை. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. இப்போ நம்பிக்கை அறிக்கை என்பது ஒரு நீண்ட பாடம். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நம்முடைய திருப்பலி புத்தகத்திலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீண்ட பாடம் ஒன்று இருக்கும், குறுகிய பாடம் ஒன்று இருக்கும், சுருக்கமான ஒன்று இருக்கும். ஒரே சர்வேஸ்னை விசுவசிக்கிறேன், வானமும் பூமியும் படைத்த எல்லாம் அப்படின்றது ஒரு நீண்ட பாடம். அது வந்து நைசியன் க்ரீட் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அப்போஸ்தலர்ஸ் க்ரீட் அப்படின்னு சொல்கிறது விண்ணையும் மண்ணையும் படைத்து எல்லாம் அல்ல, அது ஒன்று ஒரு சின்ன பகுதி இருக்கும். ரெண்டும் ஒரே சாரத்தை கொண்டது தான். இன்னொன்று விளக்கமாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் குறுகிய வாசகமாக இருக்கும். அப்போ இந்த குறுகிய வாசகத்தை தான் நாம் பெரும்பாலும் சொல்கின்றோம். அப்போ பாடுகின்ற பொழுது இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய விதத்திலே பாடுகின்ற ஒரு வகையில் அதையெல்லாம் நாம் பாடுகின்றோம். இப்போ சகோதரி, என்னுடைய கேள்வி என்னன்னா, எப்பப்பெல்லாம் சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது கடன் திருப்பலி, இயேசு ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாள் என்ற வகையிலே அந்த திருப்பலியிலே நாம் அதனுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, மிகப்பெரிய விழாக்கள், சாலம்பனிட்டிஸ் என்று சொல்வார்கள், பெருவிழாக்காலங்களிலே அந்த திருவழிபாட்டிலே சொல்ல வேண்டும். இன்னும் அதிகமாக திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்னா, பெருவாரியாக மக்கள் கூடுகின்ற அந்த திருப்பலியிலேயும் அந்த திருவழிபாட்டிலேயும் இந்த நம்பிக்கை அறிக்கையை நம்ம சொல்லுவதோ பாடுவதோ வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது என்னன்னா, ஒரே விசுவாசம், இத்தனை பேர் நாம் நம்புகின்றோம். அந்த விசுவாசத்தினுடைய மையமாக இருப்பது ஆண்டவர் இயேசு. இந்த ஆண்டவர் இயேசுவிலே நம்முடைய நம்பிக்கையை அறிவித்து நாம் எல்லோரும் சகோதரர்களாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்பிக்கையாளர்களாக நாம் எங்கே கூடியிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக நாம் நம்பிக்கையாளர்களாக மாறுகிறோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவருடைய நம்பிக்கையாளராக, சீடராக இருக்கின்றேன் என்ற ஒரு பதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஒரு நிகழ்வு தான் இந்த நம்பிக்கை அறிக்கை என்பதாகும். நன்றி ஃபாதர். இப்போ நம்ம இந்த இறைவார்த்தை கடைசி பகுதிக்கு வரப்போகிறோம். கண்டிப்பாக. என்ன பகுதினா, இறை மக்கள் மன்றாட்டு. ஆமாம், இதான் இந்த இறை மக்கள் மன்றாட்டை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஏன்னா கடைசி பகுதி இறைவார்த்தை வழிபாடு முடிக்க போகிறோம். ஓகே. இப்போ இறை மக்கள் மன்றாட்டு அப்படின்றது நல்லா கவனிச்சிங்கன்னா, திருப்பலி என்பது ஒரு சிஸ்டமேட்டிக்காக, உலகத்தில் வேறு எந்த சமயத்திலையும் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு வழிபாட்டு கொண்டாட்டத்தை இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று வழிமுறை அமைத்து கொடுக்கறது எந்த சமயத்திலையும் கிடையாது. மிக அருமையான விதத்திலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான். இதுக்குன்னே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு திருப்பலி புத்தகத்திலேயே முதல்ல எடுத்தோடனே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வாசித்தாங்க தெரியல, நானே ஒன்றும் முழுசாக வாசிக்கல தான். ஆக இப்போ இதுக்காக நிறைய இதில் வாசிக்கிறேன். அப்போ அதில் பார்த்திங்கன்னா, இந்த இறை மக்கள் மன்றாட்டு என்பதை மிக சிறப்பாக அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் நம்முடைய இயல்பாக ஸ்பொன்டேனியஸ்
ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இயல்பாக நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய குமுறல்களை, நம்முடைய ஜெபங்களை எழுப்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு இடம். மற்ற இடங்கள்லாம் உங்கள் வேலையில் நீங்கள் எதுவும் காட்டக்கூடாது. அங்கே என்ன இருக்கோ நீங்கள் படிக்கிறீங்க, அங்கே என்ன இருக்கோ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தாங்களோ அதை நீங்கள் ஜெபமாக பதில் உரையாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்தில் மட்டும்தான் இயல்பாக நீங்கள் ஜெபிக்கலாம். உதாரணமாக பாருங்கள், என்னுடைய பூர்வீக சொந்த பங்குன்னா விருதாச்சலம். எங்களுடைய பங்கு தந்தையாக ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தவர் அருட்தந்தை ஒலிவியே. இவர் தான் எங்களை எல்லாம் வளர்த்தவர். விசுவாசத்திலேயும் அறிவிலேயும் பல்வேறு வழிகளிலே எங்களை எல்லாம் வளர்த்தவர். அவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இந்த இறைமக்கள் மன்றாட்டு சொல்லணும்னு சொல்லுவார். ஆர்டினரி டேஸ் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில். அவர் திருப்பலிக்கு தவறவே மாட்டார். ரொம்ப அரிதாகத்தான் வருடத்தில் 1 முறை 2 முறை அந்த திருப்பலிக்கு அவர் தவறுவார். இல்லாவிட்டால் அவர் தான் திருப்பலி, 6:15 மணி திருப்பலி அவர் தான். அப்போ அந்த இறைமக்கள் மன்றாட்டு சமயத்தில் அவர் என்ன செய்வார்னா, ஒரு சின்ன ஒரு ஜெபம் சொல்லிட்ட பிறகு குறைந்தபட்சம் ஒரு 3 மன்றாட்டுகளாவது அங்கே இருக்கின்றவர்கள் சொல்வார்கள், பொதுமக்கள் சொல்வார்கள். இயல்பா அன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அந்த ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அல்லது ஏதாவது ஒரு துக்க நிகழ்வுகள் அவருடைய வீடுகளில் நடந்தால் அதை சொல்லுவாங்க. அல்லது யாருக்காவது இன்றைக்கி பரீட்சை எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் மத்தியிலிருந்து அவர்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லி இறைவேண்டலாக எழுப்புவது தான் இறைமக்கள் மன்றாட்டு. அப்போ இன்னொரு கேள்வி வரும், டெய்லி சொல்லலாமா? ரொம்ப நல்லது, ஆனால் நேரம் ஆகும். ஆனால் இப்போ எங்கள் பாரிஷில் டெய்லி சொன்னாங்க. அதனால் 3 மன்றாட்டுக்கு 4 மன்றாட்டுகள் சொல்வது நல்லது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. எனவே இந்த இடத்தில் மட்டும்தான் மக்கள் இயல்பாக சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி ஜெபிக்கின்ற ஒரே இடம் எதுனாக்கா இறைமக்கள் மன்றாட்டு பகுதி தான். வேறு எதையும் நீங்கள் மாற்ற முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ காமன் வர்ஷிப். ஆச்சுங்களா? அப்போ அது வந்து இறைமக்கள் மன்றாட்டுன்னா இதுதான் அர்த்தம். ஃபாதர், இப்போது இறைமக்கள் மன்றாட்டையும் அடையாள காணிக்கையும் ஒன்றா செய்கிறாங்க ஃபாதர், அப்படி செய்யலாமா? இறைமக்கள் மன்றாட்டு அடையாள காணிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டையும் நம்ம ஒன்றா செய்கிறது பொருத்தம் அல்ல. ஏன்னா காணிக்கை அப்படின்றது நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒரு காணிக்கை. மன்றாட்டு அப்படின்றது நீங்கள் இறைவனிடம் ஏறெடுக்கின்ற ஒரு வேண்டுதல். ஆச்சுங்களா? அதையும் இதையும் ஒன்றா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு சில நேரங்களில் அந்த கருத்தை மையமாக வைத்து ஒரு பொருளை கொடுத்து ஜெபிக்கின்ற அது ஒரு நாவல்ட்டி, ஒரு புதுமை. அதை நான் சொல்ல வரல, செய்யுங்க. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த ஞாயிறு திருப்பலி, திருவிழா திருப்பலி, அந்த மாதிரி சமயத்தில் அதெல்லாம் கொடுக்காம ஒரு குழு திருப்பலி அல்லது ஒரு கான்வெண்ட்டில் இருக்கக்கூடிய அருட்சகோதரிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்க திருப்பலி, சிறப்பு திருப்பலி, ஒரு சில்ட்ரன்ஸ் மாஸ், அந்த மாதிரி சமயத்தில் அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுல பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் பொதுவான திருப்பலிகளில் இது போன்ற குழப்பங்களை நாம் தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். நன்றி ஃபாதர். இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பூர்வீக பங்கு விருதாச்சலத்தில் நான் குழந்தையாக இருக்க சின்ன பையனாக இருப்பாது ஒவ்வொரு நாளும் இறைமக்கள் மன்றாட்டு, இறைமக்கள் மன்றாடு எடு இருப்பாருன்னு சொன்னீங்க. 2-3 பேர் ஜெயிப்பாங்கன்னு. அப்போ இறைமக்கள் மன்றாட்டு ஏதாவது ஃபார்மெட் இருக்குதா? ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் பாப்பானதுக்காக வேண்டிக்கிறது, ஞாயிறுகளுக்காக வேண்டிக்கிறது, அப்புறம் குருக்களுக்காக வேண்டிக்கிறது அப்படின்ற ஃபார்மாலிட்டி வராது. அது ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் வரும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த தேவைகள், அன்றாட தேவைகள், அவரவருடைய தேவைகளை மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க. அது பொருத்தமானதாக இருந்தது. ஆனால் இப்போ அவர் பஸ்கால் கேட்குறது என்னன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு வரைமுறை விதிமுறை இருக்குதா, ஒரு ஃபார்மேட் இருக்குதா? இருக்குது. எப்படின்னா முதல்ல எடுத்த உடனே திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். பாப்பரசர், இதில் பார்த்தீங்கன்னா பாப்பரசர்கள், ஆயர்கள், கர்தினால்மார்கள், அப்புறம் இவங்கெல்லாம் வந்து கர்தினால்மாரெலாம் ஒன்றும் இங்கே தேவை கிடையாது. பாப்பரசர், ஆயர், குருக்கள் அப்படின்னு. ஏன் இதை வந்து தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பாப்பரசர் தலைவர், அவரோடு இணைந்து தள திருச்சபையை நடத்தக்கூடியவர்கள் ஆயர்கள், ஆயர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் குருக்கள். அதுக்கு பிறகு அருட்சகோதரிகள், தலைமை அருட்சகோதரிகள், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. குருக்கள், இறைமக்கள், முடிஞ்சு போச்சு. இப்படி தான் அந்த படிநிலையில் நம்ம வரணும்.
உடனே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இன்னும் அந்த படிநிலையில் இருக்கிறீங்களா, இன்னும் அந்த மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு. மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க அப்படின்னா போட்டு அழுத்துறதுக்காகவும் நசுக்கிறதுக்காகவும் இல்லை. மேலே இருக்கிறவங்க என்ன செய்யணும்? தலைவனாக இருக்கக்கூடியவன் தொண்டனாக இருக்க வேண்டும். நீ தலைவன் என்ற ஒரு டைட்டில் நீ வச்சுக்கலாம், ஆனால் நீ தொண்டனாக பணியாளனாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது பணியின் அடிப்படையில் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எனவே நம்முடைய பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் இணைந்த ஒரு திருச்சபை. அதுதான் ஃபஸ்ட்டு. இரண்டாவது நம்முடைய நாட்டு தலைவர்கள், அவர்களுக்காக வேண்டுவது. அவங்க ஜெபிக்கிறது ஒன்று தான், ஜெபிக்கிறது போகிறது ஒன்று தான், யாரும் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஆனால் நாட்டு மக்களுக்காக நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியம். ஏழை எளியவர்கள், கஷ்டவாளிகள், இன்றைக்கு இந்த ஒரு சட்டத்தினால் பாருங்கள், இன்றைக்கி வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி எவ்வளோ தொல்லைப்படுறானுங்க, எவ்வளோ எரிச்சல் உண்டாகிறானுங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம வேண்டிக்கிறது நாட்டு கன்சர்ன். அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது, துயருவோர், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அவர்களை பற்றி நாம் நினைப்பது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லோக்கல் நீடு. இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு, ஒரு இறப்பாக இருக்கலாம், ஒரு பிறப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கலாம், ஒரு அனிவர்சரியாக இருக்கலாம், அது கடைசியாக இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதும் நல்லது. இதுதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை. இறந்தவர்களை பற்றி நீங்கள் நினைக்காதவர்கள் கூட ஒரு 5 மன்றாட்டுகள் நீங்கள் வைக்கலாம். ஆனால் தயவுசெய்து 5 மன்றாட்டுகளுக்கு மேலே தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டு வேண்டிக்கிட்டே இருக்கிறது கடைசி வரைக்கும் கால் வலி தாங்க முடியாத கஷ்டப்படுறது யார் தெரியுமா? சாமியார் தான். ஏன்னா அவ்வளோ நேரம் நற்செய்தி வாசிக்கணும், நிற்கணும், அப்புறம் நீங்கள் மன்றாட்டு வாசிக்கணும், அந்த விசுவாச பிரமாணம் பாடணும், இவ்வளோ நீங்கள் நிற்கணும். ஆனால் நீங்கள் உட்காடுறீங்க, ஏந்திரிக்கிறீங்க, தூங்குறீங்க, தூங்காமல் ஏஞ்சிருக்கிறீங்க. நாங்கள் எங்கே தூங்குகிறோம், நாங்கள் எங்கே உட்காடுறோம்? அதனால் அந்த 4-5 மன்றாட்டுக்கு பிறகு பெரும்பாலும் லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்குள்ளே நம்ம மன்றாட்டுகளை நாம் வைத்துக்கொள்ளலாம். சில ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க படிக்கிறதுக்குன்னே. அதை பற்றி ஏன் இத்தனை பேர் படிக்கணுமா? ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவுக்கு அதிகமாக மக்கள் திருவழிபாட்டில் பங்கெடுக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அதை பாராட்ட வேண்டும். ஒரே ஆள் எல்லா மன்றாட்டையும் வாசிக்கிறதை விட ஒவ்வொருவரும் அதில் பங்கெடுக்கின்றார்கள். அதில் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க, ஒரு சிஸ்டர், ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பையன், ஒரு இளைஞர், அந்த மாதிரிலாம் வந்து பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அங்கே பெரிய ட்ராமா பண்ணிடாதீங்க. இங்கே வாடா, இங்கே போடா, நீங்கள் ஏறு, இங்கே இறங்கு, மைக் எப்படி இறக்குறது ஏற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா பெரிய கதா கலாச்சாரம் ஆகிடும். அது அங்கே இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக போகணும். நான் அடிக்கடி இங்கே கூட நிறைய பேர் என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க, நம்ம பஸ்லிகாவில் கூட, ஏன்னா திட்டிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு என்னென்னா அந்த திருவழிபாடு அப்படின்றது அவ்வளோ ஒரு அற்புதமாக அழகாக இருக்கணும், ஆர்டர்லியாக இருக்கணும். அந்த ஆர்டர்லினஸ், அந்த அழகு இல்லை அப்படின்னாக்கா அது திருவழிபாட்டுக்கு அழகே கிடையாது, அர்த்தமே கிடையாது. அதன் அர்த்தம் ஒருத்தர் ஓடுறது, ஒடியாடுறது, தாச்சு பூச்சுன்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அப்போ நீங்கள் 5 பேரை வச்சு நீங்கள் மன்றாட்டு வாசிக்கிறீங்கன்னா ஸ்மூத்தாக போகணும். முதல்ல அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அழகாக அதை பண்ணிங்கன்னா ரொம்ப வரவேற்கக்கூடியது. அதுதான் திருப்பலி, அதுதான் திருவழிபாடு. இப்போ இறை மக்கள் மன்றாட்டு மக்கள் அந்த படிக்க வரவங்க வரதுக்கு முன்னாடி குருவானவர் ஏதாவது முன்னுரை மாதிரி ஏதாவது ஜெபம் மாதிரி சொல்லணுமா? ரொம்ப ஏன்னா சில ஆலயத்தில் பார்த்துருக்குறேன், அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க படிப்பாங்க, சில பேர் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களே, இதுக்கு என்னதான் ஃபாதர் கரெக்டான வரைமுறை? நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. குருவானவர் இஸ் த ப்ரிசைடிங் பிரசிடெண்ட். அவர் தான் வந்து அந்த திருவழிபாட்டினுடைய தலைமையாக இருக்கின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் தொடர வேண்டும் மொழி நீங்களே எடுத்துக்கூடாது. அப்போ இந்த இறைமக்கள் மன்றாட்டுக்கு ஒரு சிறிய ஒரு ஜெப பகுதி இருக்குது, முன்னுரை பகுதி இருக்குது. அந்த முன்னுரையின் அடிப்படையில் அவர் 2-3 வார்த்தையை சொல்லி அந்த முன்னுரையை கொடுப்பார். அதன் பிறகு இறைமக்கள் மன்றாட்டு. இதே போல் அந்த மன்றாட்டுக்கெல்லாம் முடிந்த பிறகு அவர் அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இறைவனிடம் எடுத்து சென்று ஒரு முடிவுரை ஜெபத்தையும் சொல்வார். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அப்படின்னு சொல்லி அதை முடிப்பார். அது அவர் தான் செய்யணும், வேறு யாரும் செய்யக்கூடாது.
ஆனால் ஒரு சில நேரங்களில் சாமியார் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஜெபிச்ச அந்த 5 கருத்துலேயே இவங்க ஒரு கருத்தை அதையே ஒன்று சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது. விசுவாசி மன்றாட்டு அவங்க வாசிட்டாங்க, முடிஞ்சிச்சா, நீங்கள் என்ன பண்ணணும், முடிவுரை மன்றாட்டை சொல்லி முடிக்கணும். திருப்பி நீங்கள் வந்து இவங்களுக்காக வேண்டிக்கும், அவங்களுக்காக வேண்டிக்கும், இதை பண்ணிக்கும், அதை பண்ணிக்கும் அப்படின்னாக்கா திரும்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வளர்த்துறீங்க. அது இருக்கக்கூடாது. அப்போ அவங்க சொன்னது என்ன, இப்போ நீங்கள் சொன்னது என்ன, முதல்ல நீங்கள் சொல்லி அவங்களே வாசிக்க சொல்லிடுங்க, அதிலே அந்த கருத்துலேயே சேர்த்துக்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் முடிவுரையை திருப்பி அடுத்த ஒரு பெரிய ஜபமாக நீங்கள் வச்சிடக்கூடாது. முடிவுரை ஜபம் அவ்வளோதான், அதோடு முடிச்சிடணும். ஆனால் கண்டிப்பாக முன்னுரை ஜபம் இருக்கணும், முடிவுரை ஜபமும் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் முறை. நன்றி ஃபாதர். அன்புக்குரிய நேயர்களே, ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். மிகச் சிறப்பான விதத்திலே 2வது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இறைவார்த்தை பகுதியை நாம் இந்த ஒரு நிகழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றோம். இதில் எவ்வளவு ஆழமான பொருத்தமான பொருள் பொதிந்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, இனிமேலாவது இந்த இறைவார்த்தை பகுதியில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது உண்மையான ஆர்வத்துடன், உண்மையான அந்த இறைவார்த்தை தாகத்துடன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலேயும், அந்த இறைவார்த்தை பகிர்வு செய்கின்ற பொழுது, மறைவுரையின் பொழுதும் நாம் கவனம் செலுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பிதா தந்தை மகன் தூயாவில் சாமியார் பூச ஆரம்பிச்சிட்டார், வாங்கடி போகலாம் அப்படின்னு தந்தை மகன் போட்ட பிறகு தான் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் இன்னும் மேதாவிலாம் இருப்பாங்க, சாமியார் பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு, வாங்க போகலாம் அப்படின்னு. பிரசங்கம் முடிஞ்சு வர்றதுக்கு நீங்கள் வராமலே இருக்கலாம். அந்த இறைவார்த்தை அந்த மேசைக்கு வராதவர்கள் எப்படி நற்கருணை மேசைக்கு மட்டும் நீங்கள் வருவீர்கள்? எனவே இறைவார்த்தை பகுதி என்பது ஒரு சேர்ந்த பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக திருவழிபாட்டில் இருப்பதனால் இது மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும். இறைவார்த்தையின் மேல் தாகத்தோடு நீங்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுகாரம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இந்த கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் பார்த்ததற்காக உங்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்து இறை ஆசிரியம் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். நன்றி. மரியே வாழ்க.